வணக்கம் ராஜேஷ். இந்த ஒட்டுமொத்த விவாதத்தையும் நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. குறிப்பாக வனவிலங்கு ஆர்வலர்கள் பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஜல்லிக்கட்டு ஆர்வலராக, ஜல்லிக்கட்டை நடத்துபவராக உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த மாதிரியான விவாதங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க வைக்கிற இந்த மாதிரியான வாதங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ அவங்க வந்து ஆக்சுவலாக இப்போ அவங்க அந்த ஃப்ரேம்லேருந்து போயிட்டாங்க. நான் அந்த ஃப்ரேமில் இவங்க இருப்பாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க பட் அவங்க இருக்கணும்னு தான் நினச்சேன். பட் அதுக்குள்ளே மிஸ் ஆகிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஆக்சுவலாக ஒரு 22 வருஷமாக வந்து விலங்குகளுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கேன், விலங்குகளுக்காண்டி போராடிட்டு இருக்கேன். நான் ரோடாக போகிறேன், ரேபிஸில் நாயை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. 22 வருஷமாக அந்த ஜல்லிக்கட்டை ஒழிக்கணும்னு போராடினாங்களா? எனக்கு அவங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. ஜல்லிக்கட்டை ஒழிக்கணும்னு போராடினாங்களா? அப்படி ஜல்லிக்கட்டை ஒழிக்கணும்னு போராடி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்தையும் ஒழிக்கணும்னு போராடி இருக்கணும். அதில் என்ன மெயின் விஷயம் அப்படின்னா, இது ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு போகிற மாடுகளை தடுத்து நிறுத்துறதுக்கு அவங்க எத்தனை வருஷம் ஸ்டெப் எடுத்தாங்க? ரெண்டாவது, ரேஸில் போகிற ஹார்ஸஸை ஸ்டே பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் போராடினாங்க? ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து பணக்கார விளையாட்டு, அதெல்லாம் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை போய் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் அதுக்கு பின்னாடி பெரிய மாஃபியா இருக்காங்க. இவங்க டீமே அவங்க வந்து அழிச்சிருவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஏழை விவசாயி, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். இன்றைக்கி அவங்களே சொன்னாங்க, அவங்க சைடில் வந்து 11 சீனியர் கவுன்சில் இந்த விஷயத்துக்காண்டி ஆஜராகிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், 11 சீனியர் கவுன்சில் இந்த விஷயத்துக்கு ஆஜராகிறதோட இன்டென்ஷன் என்ன? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் வந்து இதே உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஒருத்தர் மனு போட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கோயில் விழாக்களில் ஆடுகள்லாம் பலி கொடுக்கப்படுகிறது, அதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும்னு கேட்டிருக்காங்க. இதே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அது பல ஆயிரம் பல 100 வருஷங்களாக நடந்து வருகிற ஒரு ட்ரெடிஷ்னல் சம்மந்தப்பட்ட விஷயம், இது கண்மூடித்தனமாக இதை வந்து பதில் சொல்லிட முடியாது. ஸோ அது வந்து இதில் வந்து நம்ம தலையிட முடியாதுன்னு சொல்லி அந்த பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணுறாங்க. அங்கே வந்து ஆடு பலி கொடுக்கறத அது வந்து ஒரு கலாச்சார சம்மந்தப்பட்ட விஷயம், 100 வருட காலமாக பின்பற்றிட்டு இருக்க வர விஷயம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 1000 வருட காலமாக இந்த ஜல்லிக்கட்டு காலையில் வச்சு வந்து நம்ம மத வழிபாடு பண்ணி அதோட ஒரு விளையாட்டாக விளையாடுறோம் அப்படின்றத, இதை வந்து ஒரு குரூவல்ட்டி, இதில் குரூவல்ட்டி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது 100% சொல்கிறேன், ஒரு இனத்தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சட்டம்ன்றது வந்து மக்களுக்கு மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் சட்டம். இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு மிகவும் சென்சிட்டிவான ஒரு விஷயம், இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டே மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்குது. 8ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு மக்களோட வரவேற்பு என்னன்றதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லா மீடியாஸும் இந்த உலகம் பூரா அதை எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்க்குறதுக்காண்டி இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு இருக்க இடத்துல இந்த இடத்துக்கு வந்து நான் இன்னொன்று சொல்கிறேன், 1.5 வருஷமாக இந்த ரிவ்யூ பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை ஸ்டே வாங்கணும்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாங்க. அடுத்த நாள் லிஸ்ட் ஆகுது, அடுத்த நாள் பெஞ்சுக்கு வந்து விசாரித்து அதை வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அப்படின்னா இது வந்து அவ்வளோ ஈஸியான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இதில் கேட்கலாம் வேணாம், அதில் ஆஜரான சீனியர் கவுன்சில்ஸ் எல்லாமே சொல்லலாம், இது வந்து சுப்ரீம் கோர்ட்டை ஓவர் டர்ன் பண்ணி போனால கண்டெம்ட் ஆஃப் லா, அதனால் நாங்கள் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் சான்ஸே கிடையாது. அவங்களோட பர்டிகுலர் நோக்கம் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாது. ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த காளைகளோட இனத்தை நம்மளால் அழிக்க முடியாது. அந்த காளைகளோட இனத்தை அழிச்சா மட்டும்தான் நம்மளோட ஃபாரின் பிரீட்ஸை உள்ளே கொண்டு வரும். அதில் தான் அவங்களுக்கு ஃபண்டு எங்கேருந்து வருது போகுது, நம்ம எல்லாம் ஃபாரின்லேருந்து வர ஃபண்ட்ஸ், அது எல்லாம் வரதெல்லாம் ஒரு வேலை வருது. ஸோ அவங்களோட முழு நோக்கம் வந்து ஜல்லிக்கட்டை மட்டும் தடை பண்ணுறது. இன்றைக்கும் பாருங்கள், ஸ்லாட்டருக்கு 1000 மாடு போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் இதில் வலியுறுத்த சொல்கிறேன். ஸ்லாட்டர் ஹவுஸில் ஒரு மாடை வந்து ஸ்லாட் பண்ணுறப்ப பக்கத்தில் இன்னொரு மாடு பார்க்கக்கூடாதுன்றது 1960 அனிமல் ஆக்டில் இருக்குது. அதை உச்சநீதிமன்றம் வந்து அதை அனிமல் வெல்ஃபேர் போர்டு உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்துகிறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா ஸ்லாட்டர் ஹவுஸ்லேயும் வரிசையாக மாடை வச்சு தான் ஸ்லாட் பண்ணுறாங்க. அப்படி அதை பார்க்குற உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருந்துருக்கணும், அந்த ஸ்லாட்டர் ஹவுஸில் ஒரு சிசிடிவி கேமரா போடுங்க, இல்லை அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லணும். செய்ய முடியாது, ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா கேங் இயங்கிட்டு இருக்கு. அவங்களால அதை செய்ய முடியுமான்னு கேளுங்க பார்ப்போம். ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருங்க கோபண்ணா.
இந்த விஷயத்தை அரசியல் ரீதியாகவும் சில கேள்விகளை நீங்க முன் வச்சுட்டே இருக்கிறீங்க, எல்லா எதிர்க்கட்சிகளுமே கூட வைக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சி இதுக்காக தொடர்ந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருப்பதாக அவங்களுடைய தலைவர்கள் சொன்னாங்க. நிச்சயம் இதுக்கான இந்த பொங்கல்ல இந்த ஒரு ஜல்லிக்கட்டை நடத்துவோம்னாங்க. அதற்கேற்ப எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்த போதும் கூட அட்டர்னி ஜெனரலே எதிர்த்து அதுக்காக அவர் ஒரு இது லீகல் ஒப்பீனியன் கொடுத்த பிறகும் கூட நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த எப்படி நீங்க வந்து கேள்விக்குள்ளாக்குறீங்க? அவங்களுடைய நோக்கம் சரியாக இருந்தது, ஆனால் நீதிமன்ற தடை வந்துட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. மே 7, 2014 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வருது. இந்த 18 மாதங்களாக அந்த தீர்ப்பை எதிர்கொள்வதற்கு, அந்த தீர்ப்பை வந்து அதில் அதாவது ரிவிஷன் பெட்டிஷன் போட்டிருந்தா அதை வேகமாக நடத்தி அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தடையாக இருக்கும் என்று சாதாரண சட்ட அறிவு தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் இந்த 18 மாதங்களாக பாஜக என்ன நடவடிக்கை எடுத்தது, மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் என்ன நடவடிக்கை எடுத்தது, இங்கே தமிழகத்தில் இருக்கிற பாஜக என்ன முயற்சி எடுத்தாங்க? ஆக எந்த முயற்சியும் எடுக்காம 17ஆம் தேதி நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கு 8ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வருது. அதுவும் ஒரு அரசாணை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஒரு அரசாணை மூலமாக ஓவர் ரைட் செய்ய முடியுமா? அதை வந்து அந்த அப்படியான ஒரு விஷயம் வந்தபோது அதற்காக பொன் ராதாகிருஷ்ணனை இளங்கோவன் வரவேற்றார், பாராட்டினார். எப்படின்னா அந்த நோட்டிபிகேஷன் வந்தபோது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதாவது குறைந்தபட்சம் இந்த நோட்டிபிகேஷன் அடிப்படையில் ஜல்லிக்கட்டு நடக்குமே ஆனால் அதற்கான மகிழ்ச்சியை தலைவர் EVKS தெரிவித்து பொன் ராதாகிருஷ்ணனை பாராட்டினார். இதில் அரசியலை நாங்கள் பார்க்கவில்லை, ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு நினைச்சோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, இந்த நோட்டிபிகேஷனை வைத்துக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு மாறாக ஜல்லிக்கட்டு நடக்குமா, இதை யாராவது தடையாணை பெற்று விடுவார்களா? நான் கேட்கிறேன். ஏதோ ஒரு வகையில் அதாவது அட்டர்னி ஜெனரலுடைய இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவது குறித்து சொல்லப்பட்ட அவருடைய லீகல் ஒப்பீனியனை தமிழ்நாடு பாஜக வெளியிட வேண்டாம், மத்தியில் இருக்கிற சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் வெளியிடுமா நான் கேட்குறேன். ஆக இதை வந்து ஒரு பக்கம் பாஜகவினுடைய தலைமையில் இருக்கிற ஒரு சிலர் இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இருப்பதாகவும், தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவினர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு நிலையும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சொல்லப்படுகிறதுன்னு சொல்ல முடியாது, தேசிய தலைமையும் கூட அதுல வந்து ஆதரவாக இருந்துதான் இப்படி ஒரு நோட்டிபிகேஷன் வரல. நான் சொல்றேன் ஒரு நோட்டிபிகேஷனை கொடுக்குறோம், நீங்க இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் நீங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பேசுங்க, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தா அது வந்து அதற்கப்புறம் அதை பார்ப்போம் என்கிற வகையில் இன்றைக்கு நிகழ்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை 2011 நோட்டிபிகேஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று எங்கள் மீது பழி சுமத்தின பாஜகவுக்கு ஒண்ணு கேட்கிறேன். அந்த நோட்டிபிகேஷனுக்கு பிறகு 2012, 2013, 2014 3 ஆண்டுகள் நீதிமன்றம், ஒன்று சுப்ரீம் கோர்ட் ஆணையோடு நடந்தது, மதுரை பெஞ்ச் ஆணையோடு நடந்தது, ஜல்லிக்கட்டு நடந்தது. 2011 நோட்டிபிகேஷன் ஜல்லிக்கட்டு நடத்தது. வானதி கிட்ட கேட்கலாம். பாஜகவிலிருந்து வானதி ஸ்ரீனிவாசன் நம்முடைய நிகரார் திருச்சி அரங்கத்திலிருந்து. வானதி, உங்களுக்கு தான் நிறைய கேள்விகள் இருக்கின்றன. கோபண்ணா மட்டுமல்ல, அத்தனை எதிர்க்கட்சிகளும் இன்னைக்கு வந்து பாஜகவை நோக்கிதான் குரலை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு திட்டத்தை குறிப்பா கோபண்ணா சொல்றது பாஜக ஒரு நாடகம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. நீங்க வந்து கொடுக்கிற மாதிரி கொடுத்து ஆனால் இது நடக்காது என்பது தெரிந்தே இப்படியான ஒரு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணிருக்கீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த மாதிரி கொடுக்கிற மாதிரி கொடுக்கறது, அப்புறம் நாடகம் ஆடுறது, இதெல்லாம் காங்கிரசினுடைய பரம்பரை பழக்கம். அதை வந்து தயவு செஞ்சு அதே மாதிரி எண்ணத்தோட அவர் வந்து பாஜகவை பத்தி பேச வேண்டியது இல்லை. ஏன்னா இந்த அரங்கத்துல எவ்வளவோ முறை நம்ம விவாதம் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடியும் ஜல்லிக்கட்டு வர்றதுக்கு ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம், ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் பேசியிருக்கோம், இதோ இப்பவும் உட்கார்ந்துருக்கோம். ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டா மக்களுக்கு எல்லாரும் எதுவும் மூடி மறைச்சோ இல்லை வந்து யாருக்கும் தெரியாம எதுவும் இல்லை. ரொம்ப வெளிப்படையா உச்சநீதிமன்றத்தினோட தீர்ப்பு இருக்கு. இன்று காங்கிரஸ் கட்சியில சகோதரர் கோபண்ணா அவர்கள் ஏதோ தங்கள் மீது ஒரு தவறுமே இல்ல, நாங்க ஒண்ணுமே செய்யல, பாஜக வந்து ஏதோ புதுசா திடீர்னு தடை கொண்ட மாதிரி தொனியில பேசுறாரு. 2011 நோட்டிபிகேஷன் காரணம் யாரு? அதற்கு பின்னால கேஸ் வந்து ஃபைனாலிட்டிக்கு வராதால இன்ட்ரீம் ஆர்டர் போட்டு கோர்ட்ல வாங்கினது நிரந்தரமான தீர்வு கிடையாது. அது அவருக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தோம் திரும்பவே பாஜக நாடகம் ஆடுதுன்னு சொல்றதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. முதல்ல அது. ரெண்டாவது, அரசியல் ரீதியாவே விடுங்க. இன்று இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிறது, நம்ம ஒரு பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். ஒரு புறம்
மாநில அரசு மத்திய அரசு என்ன விதமான சட்டங்கள் கொண்டு வந்தாலும் திரும்ப திரும்ப நீதிமன்றங்களுடைய தடை அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்னால மிகப்பெரிய கேள்விக்குறியாக நின்று கொண்டிருந்தது. நான் இதே மாதிரி போன ஒரு நம்ம ஆர்டர் வந்த அன்னைக்கு பேசினப்ப கூட சொன்னேன், அவசர சட்டம் கொண்டு வந்திருந்தால் இந்த மாதிரியான நிலைமை வராது அப்படின்னு இன்னைக்கு கூட நிறைய கருத்துக்கள் இருக்கு. அதுவல்ல உண்மை. நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்திருந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த மனத்தோடு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் கூட நீதிமன்றத்தில் சில சமயம் ரத்து செய்வது உண்டு. அதற்கு ரொம்ப ரீசெண்டா சமீபத்திய எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டீங்கன்னா, நாம நீதித்துறையில் நீதிபதிகளுடைய நியமனத்தை பொறுத்து புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். ஒட்டுமொத்த நாடாளுமன்றம் சேர்ந்து ஒரு மனதாக கொண்டு வந்த சட்டத்தை கூட அது செல்லாதுன்னு நீதிமன்றம் எடுத்து போட்டதை கண்ணு முன்னால பார்த்தோம். அதனால இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கோட தான், ஆனால் அதே சமயம் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டும், அந்த நோக்கம் எங்களுக்கு இருந்தது, அந்த நம்பிக்கை இருந்தது, அதனால கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு சிக்கல் நம்ம கண்ணு முன்னால இருக்கு, ஒரு இடைக்கால தடை இருக்கு. அதை நீக்குவதற்கு நாங்க திரும்பவும் கேட்கிறோம், இந்த தமிழக அரசு மத்திய அரசு ரெண்டு சேர்ந்து இணைந்து இதை நீதிமன்றத்தில் எப்படி இதை நம்ம அடுத்த கட்டத்திற்கு நம்ம இதை எடுத்துட்டு போறது, நம்ம ஜல்லிக்கட்டுவை எப்படி நடத்துறது அப்படிங்கிற விஷயத்துல நாங்க ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு விஷயத்தை டெல்லியோட குறுக்கிட விரும்புறார் ராஜேஷ். ராஜேஷ், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா. இப்போ மேடம் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன். ஆக்சுவலாக இதில் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டது எல்லாமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம ஏன் இந்த வாரத்தில் ஒரு 13ஆம் தேதி போல் போட்டிருந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்க அதை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு 4-5 நாள் போயிருக்கும், நம்மளுக்கு அதில் ஹாலிடே, நம்ம அதில் போயிருந்துருக்கலாம். ஏன் இதை நீங்கள் போன வாரம் போட்டீங்க? இதை போன வாரம் பண்ணது இப்போ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, இதுக்கு விளக்கம் எனக்கு தெரியல, அதனால தான் கேட்குறேன் உங்ககிட்ட. ஓகே, நான் சொல்றேன். நான் ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற முறையில் எனக்கு தெரிஞ்ச நடைமுறையை நான் சேர்த்தே சொல்றேன். ஒருவேளை நீங்க வெடியவே சட்டம் போட்டாலும் நீதிபதிகளோட வீட்டுல கூட போய் அவசரமா இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகளுடைய வீட்டிலேயே வழக்குகளை நடத்துகின்ற விஷயமா இன்னைக்கும் அது நடைமுறையில இருக்கு. நீங்க கூட இப்பெல்லாம் பாத்துட்டீங்கன்னா, சனி ஞாயிறு கோர்ட்டே இல்லாதப்ப கூட சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட அனுமதி வாங்கி நீதிபதியோட வீட்டுல கூட கேஸை போய் நடத்த முடியும். ஏன்னு கேட்டா, நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது, அது ரொம்ப அவசரமா இருக்கும் போது நீதிபதிகள் மறுக்க கூடாது. நம்மளோட விவாத அரங்கிலேயே ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி இருக்காரு. நிச்சயமா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இந்த கேஸை நீ வீட்டுல விசாரிக்கணும்னா வீட்டுல விசாரிச்சுதான் ஆகணும். அப்ப நான் எனக்கு லீவ் இருக்கு, நான் சட்டத்துல இப்ப நான் லீவ்ல நீதித்துறை கண்ணை மூடிக்கணும், நாங்க திங்கக்கிழமை தான் கண்ணை நீதித்துறை திறக்குன்னு சொல்ல முடியாது. அதனால இதற்கான எல்லா சவால்களும் நம்ம கண்ணு முன்னால நீதி அரசர் இந்த விஷயத்தை எப்ப விசாரிப்பாருன்னு நினைச்சீங்கன்னா, இல்ல நீதி அரசர் நீதி அரசர் இதை எப்ப வேணா விசாரிப்பாருன்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த நோட்டிபிகேஷன் போடுறப்ப நம்ம சட்டப்படியா இருக்க சிக்கலை பார்த்தானே இந்த நோட்டிபிகேஷன் நம்ம கொடுத்துருந்துருக்கணும். அதை ஏன் நீங்க செய்யல? கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். இங்க பாருங்க, இந்த ஒவ்வொரு சட்ட சிக்கலுக்கும் ஒவ்வொரு சட்ட பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு லென்தி ஆர்குமெண்ட். இத ஓரளவுக்கு தான் எங்களால இதை சொல்ல முடியுமே தவிர, இன்னொன்று இது இந்த டேட்ல வந்திருந்தா இப்படி இருக்கும், இந்த டேட்ல வந்திருந்தா அப்படி இருக்கும், 15ஆம் தேதி காலையில நோட்டிபிகேஷன் இஷ்யூ ஆயிருந்தா அதற்கான வாய்ப்புகள் இருக்காது. இது எல்லாமே யூகங்கள். இன்னொரு நாம இருக்கிற ப்ராபபிலிட்டிஸ் பார்த்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். இல்ல வானதி, இன்னொரு கேள்வியும் கூட இருக்குது. இது ஆளுங்கட்சியை மட்டும் நோக்கி அல்ல, எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன், அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட கடந்த ஜனவரி 2015 ஒரு அஷூரன்ஸை ஜவடேகர் கொடுத்தாரு. அதற்கு பிறகு இத்தனை காலம், ஓராண்டுகளுக்கு பிறகும் கூட நடுவில் எந்த முயற்சியும் எடுக்காம கடைசி நேரத்தில் இப்படி ஒரு முயற்சி எடுப்பது என்பது அரசியல் ரீதியாக மக்களை கண்துடைப்பாக பார்க்க வேண்டியதா இருக்குதா? இதுல மற்ற எதிர்க்கட்சிகளும் கூட குரல் கொடுக்கலங்கிற ஒரு கேள்வியும் அதுல எழத்தான் செய்து. ஆளுங்கட்சியை மட்டும் நோக்கியல்ல, எதிர்க்கட்சிகளும் கூட இதுல பெரிதாக பேசல. ஒவ்வொரு வருடமும் ஜனவரி வரும்போதுதான் இந்த ஜல்லிக்கட்டை பத்தின ஒரு கவலை வருகிறதா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல, நீங்க வழக்கமாவே எந்த ஒரு இஷ்யூ நம்மளுக்கு ஒரு முக்கியமாக அப்படின்னு படுதோ, ஈவன் நீதிமன்றத்துல கூட ஏன் இந்த வழக்கு அவசரம் அப்படின்னு சொல்லி வரும்போது, நீங்க 6 மாசம் கழிச்சு ஒரு ஜல்லிக்கட்டு வருதுங்க, அதுக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னா சில சமயம் நீதிபதிகள் 6 மாசம் டைம் இருக்கு, நம்ம அந்த நேரத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட அந்த ரிக்வெஸ்ட் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. நாங்க கோர்ட்ல மென்ஷன் பண்ணுவோம், ரொம்ப அர்ஜென்சி,
இதுக்கு வந்து நீங்க உடனடியாக அதை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டா கூட சில சமயம் நீதிமன்றம் அன்னைக்கு விருப்பம் இருந்தா அதுக்கு வந்து ஒரு டேட் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் இது அர்ஜென்சி இல்லைன்னு தள்ளி போடுறதுக்கான 15 ஜனவரியில தேர்தல் இல்ல, 2016 ஜனவரியில சில மாதங்கள்ல தமிழ்நாடு தேர்தல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்க முடியுமா? நான் இன்னொரு ஆர்குமெண்ட் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டமே வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருஷம், அதனாலதான் வந்து பாஜக இதை கொண்டு வந்ததுன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி இந்த நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி இதோ இந்த விவாதங்கள் இருக்கிற நிறைய பேர் உடனடியாக மத்திய அரசாங்கம் ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லி ஆகணும், ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும்னு சொன்னீங்களே. யாராவது ஒருத்தராவது இந்த வருஷம் தேர்தல் வருது, தயவு செஞ்சு பாஜக எதையும் பண்ணிராதீங்க அப்படின்னு யாராவது சொன்னீங்களா? இல்லையே. அப்போ மத்திய அரசாங்கம் செயல்படணும்னு சொல்றீங்களே, தேர்தல் வருஷம் வருது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் செய்ய வேண்டாம்னு சொன்னீங்களா? இல்ல. அப்போ உங்களுக்கு வசதிப்பட்டா ஒரு ஆர்குமெண்ட், நாங்க நோட்டிபிகேஷன் கொண்டு வந்தா தேர்தல் வருஷம், கொண்டு வரலன்னு சொன்னா மத்திய அரசுக்கும் பாஜகவுக்கும் அக்கறை இல்ல. இது என்ன ஆர்குமெண்ட் இது? வானதி நல்ல ஒரு கேள்வி எழுப்பி இருக்கீங்க. வானதி உங்களுடைய கேள்வி கூடிய இல்ல மத்தியில பேசி எடுக்க கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இதுல வந்து எலெக்ஷன் இருக்கு, எலெக்ஷன் இல்லன்றது மேட்டர் இல்ல. இந்த உங்களோட கேள்விகள் எலெக்ஷனை ஒட்டி வரதால தான் நான் இந்த பதில் சொல்றேன். மன்னிக்கணும், எனக்கு அந்த நோக்கம் இல்ல. கோபண்ணா உங்களுக்கு பதில் சொல்றாரு. வானதி உங்களுடைய குற்றச்சாட்டு இல்ல, உங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுக்கிறார் கோபண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க, அப்பதான் உங்களுக்கு கேட்க முடியும். சொல்லல இல்ல, விலங்குகள் வதை தடுப்பு சட்டம் 1960 அதுல அமெண்ட்மெண்ட் திருத்தம் கொண்டு வராம ஜல்லிக்கட்டு நடத்துவதில் பல பிரச்சனை இருக்கு. அதை இந்த 18 மாதங்களாக உண்மையிலேயே நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற அக்கறை இருக்குமே, ஆனால் அக்கறை இருந்ததாகவே நினைச்சு வச்சுக்கோங்க. இந்த 18 மாசங்களாக அதற்கு பாஜக எடுத்த முயற்சி என்ன? ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு இருக்கிற அதிமுக நாடாளுமன்றத்தில் மக்களவையில் 37 உறுப்பினர்கள், மாநிலங்களவையில் 11, கிட்டத்தட்ட 48 உறுப்பினர்களை பெற்றிருக்கிற ஒரு கட்சி இந்த 18 மாதங்களாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு என்ன முயற்சி எடுத்தது? 2. அதே போல இந்த 2011 நோட்டிபிகேஷன் தான் தடையா இருக்குன்னு சொல்லப்படுகிற நேரத்தில் 2013 ஜெயந்தி நடராஜன், ஜெயராம் ரமேஷ் கிட்ட இருந்து ஜெயந்தி நடராஜன் அந்த சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சராக வருகிறார். வந்ததும் இதே இந்த உச்சநீதிமன்ற இந்த வழக்கில் ஒரு அஃபிடவிட் ஒரு டிப்டி செக்ரட்டரி போடுறாங்க. எக்ஸம்ஷன், அந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒரு விதிவிலக்கு கொடுங்க, அந்த காட்சிப்படுத்தும் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு கொடுங்கன்னு சொன்ன குறித்து ஒரு அஃபிடவிட் போட்டாங்க. 2014 மறுபடியும் ஜெயந்தி நடராஜன் போய் வீரப்பு மொய்லி வரார். அவர் அங்கே இருக்கிற ஒரு அண்டர் செக்ரட்டரி ஒரு அஃபிடவிட் போடுறார். ஆக தொடர்ந்து மத்திய காங்கிரஸ் அரசு இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு இந்த உச்ச நீதிமன்ற இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற போது கடும் முயற்சிகளை எடுத்தது. ஆக நான் என்ன சொல்றேன், தயவு செய்து இந்த 18 மாதங்களாக இத பற்றி கவலையே படாமல் 17ஆம் தேதி நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கு 8ஆம் தேதி நோட்டிபிகேஷன், இது என்ன நடக்கும்? இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய பிடியிலே தமிழ்நாட்டினுடைய கலாச்சார பண்பாட்டு விளையாட்டு இன்னைக்கு சிக்கிக் கொண்டிருக்கிறது. கோபண்ணா தொடர்ந்து பேசலாம். வேல்முருகன், நீங்க வானதிக்கும் பதில் கொடுக்க ஆர்வமா இருப்பீங்க. இன்னொரு கேள்வியும் கூட இருக்கிறது. அதிமுகவினுடைய ஆதரவு கட்சியாக இருக்கிறதுனால ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுக இதுல வந்து என்ன செய்ததுங்கிற கேள்வியும் கோபண்ணா முன் வச்சிருக்கிறாரு. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசும். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த மக்கள் இப்போது கவலையோடு இந்த ஜல்லிக்கட்டு நடக்குமா என்கிற கேள்வியோடும் கவலையோடும் இருக்கிறார்கள். அவர்களோடு இருக்கிற நம்முடைய செய்தியாளர் ஹரி அவர்களுடைய மனநிலையை தொடர்ந்து பதிவு செய்வார். கார்த்திகை செல்வன், இப்போது நம்மளோட அழகர் சாமி இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். இந்த ஜல்லிக்கட்டு நடக்கலைன்னா எப்படி இருக்கும்? அது பொங்கலே கொண்டாடுறது இல்லை. நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கலைன்னா நாங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் துக்க தினமாகத்தான் கொண்டாடுற முடியும் நாங்கள் இருக்கோம். ஏற்கனவே ஜல்லிக்கட்டு அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதுக்கு பின்னாடி எல்லா ஏற்பாடுகளையும் நடந்து அதுக்கான வேலைகள் துரிதமாக நடந்துகிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு செய்தி வந்தோடனே இப்போ இருந்தே நாங்கள் துக்க தினமாகத்தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோமே. இது போக பொங்கல், அதுக்கு மறுநாள் தொடர் துக்க தினமாக கொண்டாடி இதுக்கு தொடர் நடவடிக்கையாக நாங்கள் கருப்பு தினமாக கொடி கட்டுறது, நாங்கள் எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒரு போராட்டங்களும் அதுகளும் நாங்கள் கொண்டாடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ஊரதாக தெய்வேந்திரன் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுங்க உங்களோட மனநிலை. இந்த காளைகளை நாங்க வளர்க்குறது எங்க வீட்டில் பிள்ளைகளை வளர்க்குறது மாதிரி தான் வளர்க்குறோம். ரேஷன் கார்டில் மட்டும்தான் அதுக்கு பேர் இல்லை.
எங்கள் பிள்ளைகளை எப்படி நாங்கள் பார்க்குறோமோ அது மாதிரி தான் நாங்கள் காளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு விழாவாக கொண்டாடுற நாள் தான் பொங்கல் நாள். அந்த பொங்கல் நாள் இல்லாதது, அதுவும் இப்போ வந்திருக்க செய்தி பார்த்தீங்கன்னா, ஒரு விசேஷத்துக்கு உண்டான அனைத்து வேலைகளும் பார்த்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி அந்த விசேஷமே இல்லை அப்படின்ற நிலை ஒரு குடும்பத்திற்கு வந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் எங்கள் ஊரில் எங்கள் நிலை இருக்கு. தயவுசெய்து முன்னால் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் எங்களுக்கு ஒருங்கிணைத்து இந்த ஜல்லிக்கட்டு விழா நடக்கிறதுக்கு வழிவகை செய்யும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்கிறோம். அடுத்ததாக நம்மோட தங்கப்பாட்டி இருக்கார்கிட்ட கேட்கலாம். இந்த ஜல்லிக்கட்டு இப்போ இல்லைன்னு ஆயிப்போச்சு, இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு, இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நடக்கும், நடத்தி காட்டுவாங்க. அதுக்கான முயற்சிகள் மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் எடுக்கும்ன்ற நம்பிக்கையில் இருக்கேன் சார். ஆனால் மாட்டை விதைக்கிறோம், அடிமைப்படுத்துகிறோம், ஒரு மாதிரி துன்புறுத்துறோம்னு சொல்லி கேஸை நிப்பாட்டிட்டாங்க, தடை பண்ணியிருக்காங்க. இதை ரொம்ப நாங்கள் ஒரு மனவேதனையிலையும் விரக்திலையும் இருக்கோம். என்ன காரணம்னா, காளையர்களாக நாங்களும் காளையாகி எங்கள் வீட்டு செல்ல பிராணியமான ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட போகிறதான் ஜல்லிக்கட்டு விழா. இதை தடை பண்ணுறதுக்கு கார்த்திகை செல்வன், இப்போ நீங்களே கேட்டிருப்பீங்க, ரேஷன் கார்டில் குழந்தைகளை போன்றுதான், அதாவது குழந்தைகள் பெயர் இருக்கிறது போன்றுதான் ஜல்லிக்கட்டு காளை பெயர் மட்டும்தான் இல்லை, அந்த போன்றுதான் வளைத்து வருகிறோம் என்று தெரிவித்திருக்காங்க. நிச்சயமா ஹரி, அவர்களுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. மிகப்பெரிய ஒரு துயரமாக இந்த பொங்கல் அவர்களுக்கு அமைந்திருப்பதைத்தான் அவர்களுடைய மன உணர்வுகள் காண்பிக்கிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கும் அவர்களோடு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்கும் நன்றி. திரு சுப்பிரமணி, இதுல சட்ட ரீதியாக என்ன வாய்ப்புகள் எல்லாம் இதுக்கு பிறகு இருக்கிறது? இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்த ஓய்வு பெற்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்சி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. தமிழக அரசாங்கமே இதுல ஒரு அரசாணையை பிறப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து முன் வச்சிருந்தாரு. அதுக்கான பதிலும் இப்போ இன்னைக்கு அவர் சொல்றது என்னன்னா, நீங்க ஜல்லிக்கட்டுன்ற பெயர்ல நடத்துறதுக்கு தான் தடை இருக்கிறது, வேற ஏதோ ஒரு பெயர்ல பொங்கல் விளையாட்டுன்னு கூட நடத்திட்டு போயிடலாமேன்னு ஒரு சஜஷன் முன்வைக்கிறாரு. அதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறதா? இல்லை, ஏபி நாகராஜனோட பழைய திருவிளையாடல் படத்தில் ஒரு ஞானப்பழத்தை இழந்த அந்த தமிழ் கடவுள் முருகன் சொல்லுவார், எல்லாரும் பெரியோர் சேர்ந்து நடத்திய நாடகம்னு. அதுதான் எனக்கு நினைவுக்கு வருது இந்த விஷயத்தை பொறுத்தவரை. 2007 இந்த வழக்கு தொடரப்படுகிறது. 2011 காங்கிரஸ் அரசால் ஒரு நோட்டிஃபிகேஷனில் புல் என்ற அந்த காளையை சேர்க்கிறார்கள். 2014 வழக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்படுகிறது. இந்த 18 மாதங்களில் அதிமுக அரசின் அந்த ரிவ்யூ பெட்டிஷன் பெண்டிங். அவங்க ஃபைல் பண்ண உடனேயே அவங்க செக்ஷனில் இதெல்லாம் தெரியும்ல, போய் ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம், நம்பர் போட்டு லிஸ்ட்டில் கொண்டு வருவாங்க. அது ஒரு நம்பர் போடும்போது சின்ன தவறுகள் இருந்தால் அதை காட்டி சொல்லி நீங்கள் தவறுகளை நிவர்த்தி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதை ரிட்டர்ன் பண்ணி கொண்டு வரதுக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் 10 நாள். 18 மாதங்கள் அந்த ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படவே இல்லை. புதிதாக ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ஒரு வழக்கில் சம்மந்தப்படாத ஒருவர் ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியுமா? அது ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போது சம்மந்தப்பட்டவர்கள் ஃபைல் பண்ண ரிவ்யூ பெட்டிஷன் 18 மாதமாக திரும்ப ரீப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க, கொடுக்கப்படவே இல்லை. அது இந்த அரசாங்கத்துடைய தவறு. இப்போது ஒரு நோட்டிஃபிகேஷன், இது ஒரு அரைமனதான முடிவு தான் எனக்கு தோணுகிறது. எப்படி என்றால், லெட்ஸ் ஃபேஸ் தி ஃபேக்ட். என்னென்னா, நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் ஆர்டினன்ஸாக இருந்தாலும் சட்டமாக இருந்தாலும் எதை வேண்டுமானாலும் சுப்ரீம் கோர்ட்டும் எந்த ரிட் கோர்ட்டும் தடை செய்யலாம். ஸோ தடை செய்ய முடியாத ஒன்றை போடுங்கள் என்று யாரும் கேட்க முடியாது. அந்த வகையில் பாஜக அரசு பண்ணியது ஒரு அரைமனதாக முடிவாக இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இதை எப்படி பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சீரியஸான எஃபர்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறேன், ஒரு சட்டத்தில் எதெல்லாம் அப்ளை பண்ண முடியும் என்பதற்கான ஒரு லிஸ்ட்டு தான் நோட்டிஃபிகேஷன். இந்த அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருப்பாங்க. அதில் காளை அப்படின்னு ஆட் பண்ணதுனால இன்றைக்கி அதுவும் சேர்ந்து பிரச்சனைகள் இருக்குது. இப்போது சட்டத்தையே ஒன்றும் பண்ணாமல், அமெண்ட்மெண்ட், ஒரு சட்ட திருத்தம் ஒன்றும் கொண்டு வராமல், அந்த சட்டத்தின் கீழே உள்ள நோட்டிஃபிகேஷனில் அது கூட காளையை அவங்க நீக்கவில்லை. ஜல்லிக்கட்டுக்கும் மற்ற ஜல்லிக்கட்டு போன்ற இருக்கிற அந்த புல் ரேசிங் போன்ற விளையாட்டுகளுக்கு விலக்கு என்று காளையை நீக்கக்கூடவில்லை. ஸோ இது ஒரு முழு மனதோட எடுக்கப்பட்ட முடிவாக எனக்கு தோன்றவில்லை. ஸோ இப்போது அடுத்த கட்டத்துக்கு வருவோம். ஆர்டினன்ஸ். இப்போவும் ஆர்டினன்ஸ் ப்ராமல்கேட் பண்ணுவதற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வானதி சீனிவாசன் சொன்ன மாதிரி அதுவும் கூட ஒரே நாளில், அடுத்த நாள் ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னால் தடை வாங்க முடியும். நீங்கள் ஸோ அரசாங்கத்துக்கு இதை பற்றி தெரியாது. என்னதான் வாய்ப்புகள் சட்ட ரீதியாக வேற என்ன வாய்ப்புகள் இருக்க முடியும் சொல்கிறேன். இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான வழக்குகளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ரத்தோர் கேஸில் பார்த்தீங்கன்னா, செக் பவுன்ஸ் கேஸில்
ஒரு நீங்கள் கொடுக்குற செக்கு எனக்கு பணம் வரவில்லை என்றால் சுப்ரீம் கோர்ட் சொன்னது செக் கொடுத்தவர்களின் ஊரில் தான் போய் நீங்கள் வழக்கு தொடுக்க வேண்டும். ஆனால் உடனடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து ப்ராப்பராக கொண்டு வந்து இல்லை யார் செக்கு போடுறாங்களோ எங்கே பவுன்ஸ் ஆகுதோ அங்கே வழக்கு தொடுக்க லட்சக்கணக்கான வழக்குகள் மாற்றப்பட்டுள்ளன. அதில் காட்டிய அவசியம் அதில் காட்டிய அந்த அவசரம் அல்லது ஒரு டெனண்டாக இருக்கவங்க வந்து ஒரு காலி இடத்துல வீடு கட்டினால் அவர்களுக்கே ஒரு கிரயத்தில் விற்க வேண்டும் என்ற ஒரு நிறைய இது மாதிரியான சட்ட ரீதியான வாய்ப்புகள் இருக்கு, சட்டங்கள் உள்ளன. அதெல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணினது தான். அவங்க தெரியாது கிடையாது, தெரிந்தே ஏதோ இந்த ஒரு அரை வேகாட்டுத்தனமான முயற்சி. வேல்முருகன் உங்களுக்கான சொல்கிறேன். அதாவது அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு பர்டிகுலர் வேர்ட் புல் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட் பவர் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தேர் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் பவர். அதை வந்து ஏன் நீ சேர்க்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அதனால் இதே சட்டம், இதே விலங்குகள் வதை சட்டம், இதே நோட்டிஃபிகேஷன், அதில் நாய் என்ற பெயர் இருந்தது, ஒரிஜினலாக இருந்ததை ரிமூவ் பண்ணாங்க. ஏன்னா இந்த டாக் ஷோ நடத்துகிறவங்க வந்து கொடுத்த ப்ரெஷர்னாலையும் அவங்க ஒரு லாபி பண்ணதுனாலையும் நாய்ங்கிற வார்த்தையை ரிமூவ் பண்ணப்பட்டது. இப்போ டாக் ஷோ இன்னைக்கு நடக்குது. அதில் அனிமல் வெல்ஃபேர் போர்டு என்ன சொல்லுது? நீங்கள் வாளை வெட்டினாலோ இல்லை காதை வெட்டினாலோ இல்லை அது துன்புறுத்தி பங்கேற்க வைத்தாலோ அந்த அந்த ரிசல்ட் செல்லாது. ஆனால் நாய் அந்த அந்த டாக் ஷோவே நடத்த முடியாத வாய்ப்புகள் இருக்குது. அதுல இருந்து பட்டியல்ல இருந்து நாய் பெயர் எடுக்க முடியும், காளைகளையும் எடுக்க முடியும். காளை வந்து ஒரு கிராமப்புற ஒரு விளையாட்டுங்கிறதுனால அவங்களால இதை ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போக முடியலை. ஆனால் ஏற்கனவே லிஸ்ட்டில் இருந்த நாயை எடுத்து விட்டு அதில் குரூவல்ட்டி இருந்தால் நடத்தலாம். ஆனால் ரிசல்ட் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. என்ன ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட். வேல்முருகன், இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்று, தமிழக அரசாங்கம் இதில் வந்து முறையாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு பார்வையை பத்திரிகையாளரும் கூட முன்வைக்கிறார். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரெண்டாவது, வானதிக்கும் உங்களுடைய பதில். அதான் நான் இது வந்து ஒன்று, மத்திய அரசு உண்மையிலேயே இந்த தமிழுடைய இந்த வீர விளையாட்டை இந்த பொங்கலுக்கு விளையாட அனுமதிக்க வேண்டும் என்கிற அந்த உள்ளார்ந்த உணர்வோடு இதை செய்ய நினைத்திருந்தால் கண்டிப்பாக செய்திருக்க முடியும். அவர்கள் இந்த ஆணையிலேயே காளை இனங்கள் நீக்கப்படவில்லை. அந்த விலங்குகள் பட்டியலில் புலி, சிங்கம், கரடி அது கூட வராங்க. அதை அப்படியே சேர்த்து வெளியிட்டது தப்பு. ரெண்டாவது, இவர்கள் வந்து உண்மையிலேயே இப்போ வந்து இந்த காளை விளையாட்டை அனுமதிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுக்காக வாதாடிய அரசு வழக்கறிஞர்கள் அந்த நீதிபதிகளை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். நான் உதாரணத்துக்கு ஒரு 2 செய்தி சொல்கிறேன். இல்லை, இப்போ தமிழக அரசாங்கம் இல்லை நான் இப்போ சொல்கிறேன், இதை முடிச்சிட மத்திய அரசு முடிச்சிடறேன். ஸ்பெயின் நாட்டில் இதுமாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு ஸ்டேட்டில். இதேமாதிரி இந்தியா மாதிரி ஒரு கூட்டரசு இருக்கிற ஒரு நாட்டில் இதுமாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. இதே விளையாட்டை அந்த நீதிமன்றம் தடை பண்ணாங்க. உடனே அந்த நாட்டோட லெஜிஸ்லேட்டிவ் ஒன்று கூடி சொன்னாங்க, இதை மத்திய அரசு இதுக்கான சட்டம் ஏற்றி இந்த விளையாட்டை அனுமதிக்கலைனீங்கன்னா, அந்த நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ணி எங்களுக்கான இந்த பாரம்பரிய விளையாட்டை அனுமதிக்கலைன்னா நாங்கள் தனிநாடாக போகணும் சட்டமன்றத்தில் டிக்ளேர் பண்ணாங்க. உடனே மத்திய அரசு செவிச்சாச்சு. ஒன்று, தென்னாப்பிரிக்காவில் சுலு மாநிலத்தில் இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அந்த விளையாட்டில் இருக்கிற மாட்டை வெட்டி கொண்டு சாப்பிட்டாங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு தடை பண்ணாங்க. ஆனால் அதே சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட திரும்ப இதே மாதிரி விசாரித்து இவங்களுடைய பாரம்பரியம் பண்பாடு பல்லாயிரம் நெடுங்காலமாக இது தென்னாப்பிரிக்க நாடுகளில் இருக்கிற ஒரு தீவில் நடைபெற விஷயம், இதை தடை போடக்கூடாதுன்னு சொல்லி இதே சுப்ரீம் கோர்ட்டு திரும்ப அதனுடைய உண்மை நிலையை விளங்கிக்கிட்டு வித்ட்ரா பண்ணிட்டு அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆக இந்த நாட்டை ஆளுகின்ற அரசாங்கம், இந்தியா என்பது பல தேசியங்களை கொண்ட பல்வேறு மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாட்டை கொண்ட ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் இயங்குகிற ஒரு நாடு. ஆக இந்த நாட்டில் ஒரு 7 கோடி மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளி மாட்டோம், மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்க மாட்டோம், எழுதப்பட்ட சட்டத்தை மட்டும்தான் பார்க்கணும். எழுதப்பட்ட சட்டம் அனைவருக்கும் சமமாகவே இல்லை இந்த நாட்டில். சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரன ஒரு சட்டம். சீனியர் கவுன்சில் வச்சா உச்ச நீதிமன்றத்தில் கொலைவாளி நிரபதியாக விடுதலை, பேரறிவாளர் நீக்கருக்கு விடுதலை கிடையில, சஞ்சய் தத்துக்கு விடுதலை கிடைக்குது. இதுல பல விஷயங்கள் இருக்கு. சஞ்சய் தத்து விடுதலையை நான் வரவேற்கிறேன். ஆனா இது மாதிரி பல வழக்குகள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்து 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு மிகப்பெரிய நீதிபதி பதவி கூட கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிவிட்டு சீனியர் கவுன்சில் இருக்கிற வழக்கறிஞர்கள் ஆஜரானாக்கா 3 மணி நேரத்தில் நீதி கிடைக்கும். இல்லை எதுக்கு சொல்றாங்க? அப்ப நீதிமன்ற தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கல, அதை விமர்சிக்கிறதுக்கான உரிமை இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். இதுல வந்து உச்சநீதிமன்றத்துடைய இந்த நீதியரசர்கள் கூட இந்த இதை வந்து இன்னைக்கு மார்க்கண்டே கட்சி தெளிவா சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுடைய தலைமை நீதிபதியாக இருந்த காரணத்தினால் தமிழனுடைய பண்பாட்டை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி அவர் மிக தெளிவா அவருடைய பேஜில் ட்வீட்டில் எழுதியிருக்கிறார். 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு விளையாட்டு. சங்ககால இலக்கியத்தை அவர் குறிப்பிட்டு இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் சம்பந்தம் இல்லாத இந்திய நாட்டில் வாழ்கின்ற பிற ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு நீதியரசர் நடுநிலையோடு இந்த கருத்தை பதிவு செய்கிறார். அப்படி ஒரு கருத்து
கருத்தை இந்த நீதிபதிகளுக்கு கொண்டு போய் கன்வின்ஸ் பண்ணிருக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது. மத்திய அரசு அதை செஞ்சிருக்கணும். மத்திய அரசு செய்யல. ஆனா மாநில அரசாங்கம் என்ன செய்யுது? மாநில அரசு செய்த அதுதான் நம்முடைய பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி பதில் சொல்றேன். நீங்க பேசலாம் வானதி, நீங்க சொல்லுங்க. மாநில அரசு கொடுத்த அந்த மனுவும் இதுவரைக்கும் இருக்கு. மத்திய அரசு நாங்க பிரதமருக்கு கடிதம் எழுதுறோம், சட்ட அமைச்சர் கடிதம் எழுதுறோம், இதுக்கான துறை அமைச்சர் கடிதம் எழுதுறோம். பாராளுமன்றத்துடைய கடைசி நாள்ல நீங்க கடிதம் எழுதுறீங்க. பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்தது. ஒரு மத்திய அரசு கடைசி நாள்ல தான் கடிதம் எழுதுற நேரம். இன்னை வரைக்கும் ஆண்டாண்டுக்கு 65 ஆண்டு காலமா எங்க தமிழ்நாட்டு மீனவர்களை கொலை செய்யறாங்க, கொலைகளை கைது செய்யறாங்க. பொங்கல் விழாவில் தமிழர்கள் சிறையில் கிடக்குறாங்க. விடுதலை பண்ணுங்க, கைது செய்யற மத்திய அரசு கண்டுக்கல. நாங்க என்ன செய்யறது? தொடர்ந்து ஒரு இதுல உங்களுக்கு வந்து தீவிரமான ஒரு எண்ணம் இருக்கிறது மாநில அரசாங்கத்துக்குன்னா இதுக்கான எத்தனை முயற்சி செய்து இவங்க வந்து இப்ப பாராளுமன்ற இன்னைக்கு முதலமைச்சர் சொன்ன மாதிரி பாராளுமன்றத்துல இன்னைக்கு குறிப்பாக நீங்க ராஜ்யசபால உங்களை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது அதிமுகவை. அப்படி இருக்கும்போது அதுக்கான முக்கியத்துவம் அழுத்தம் போதிய அளவுக்கு கொடுக்கப்பட்டது. கண்டிப்பா போதிய அளவுக்கு கொடுத்திருக்கணும் அப்படின்றது என்னுடைய பார்வை. ஆனா முதலமைச்சர் நீங்க அழுத்தம் கொடுத்திருக்காங்க, கடிதம் எழுதிருக்காங்க, பிரதமருக்கு நேரடியாக வந்தபோது வலியுறுத்தி இருக்காங்க. ஆனா பிரதமரும் மத்திய அரசும் பாரதிய ஜனதா அரசும் தமிழுடைய உணர்வுபூர்வமான இந்த மாதிரி பிரச்சனைகளை எந்த தீர்வு எங்களுக்கு கொடுத்திருக்காங்க? நீங்க சொல்லுங்க. உங்களுடைய இன்னைக்கு பொங்கலுங்க, நாளைக்கு 114 நீங்க குற்றச்சாட்டு வச்சிட்டீங்க, அவங்கள்ட்ட கேட்கல, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. வானதி, உங்களுடைய பதில் என்ன? நேரடியாக வேல்முருகனும் கூட மத்திய அரசாங்கம் தான் இதுல தவறிழைத்ததுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். நான் நன்றி சொல்றேன். அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய வக்கீல்கள் எல்லாம் வந்து நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணி இருக்கணும், இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் எடுத்து முன்னாடி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. திரு வேல்முருகன் அவர்கள் கூட தானே ஒரு மனுதாரராக இருந்து இந்த வழக்கில் தன்னையும் இணைத்துக் கொண்டு நான் சொல்கின்ற வாதங்களை எல்லாம் இந்த நீதிமன்றம் கேட்க வேண்டும் என்று அவரும் மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞரை வைத்து இந்த நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கலாம். ஏன் அதெல்லாம் அவர் செய்யலன்னு தெரியல. அதெல்லாம் தெரியாதவர் இல்ல அவரு. அதனால அவர் வக்கீல் இல்லாம இருக்கலாம். அவர் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கிற அளவுக்கு வசதியானவர் தான். அதனால தாராளமா அவர் வக்கீல் வச்சிருக்கலாம். இல்லனா ஆளுகின்ற அரசாங்கத்தையே வந்து ஆதரிக்கிற கட்சி தாராளமா அவர் வக்கீல் வச்சிருக்கலாம். ரெண்டாவது நான் கேக்குறேன் ஏங்க, இன்று இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கறத முழுமையா புரிஞ்சிட்டு இதுல வந்து அரசியல் பேசாம தமிழர் உணர்வுகள், இது பாரம்பரியம், இது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு நடந்திருக்கிறது என்ன? தமிழக அரசாங்கத்துல இன்னும் கூட சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். இது எவ்வளவு பெரிய ஒரு எத்தனை கோடி மக்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டு இருக்கிற செயல். இதை வந்து தடுத்து நிறுத்தும் போது இது எவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும் அப்படிங்கறது எல்லாமே தமிழக அரசு முன்வைக்க வேண்டிய வாதங்கள். ஏனென்று கேட்டால் சட்டம் ஒழுங்குங்கிறது மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அதே போல எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது, இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் இருக்கிறதோ இல்ல வந்து அதை நடத்துகிறதுக்கான மிக முக்கிய பங்காற்றி கொண்டிருப்பது மாநில அரசாங்கம். இந்த நேரத்துல அவர்கள் ஒரு ரொம்ப தீவிரமான விஷயத்தை, இதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து இந்த நீதிமன்றத்துல இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. நீங்க முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டுக்குமே எங்களால சொல்ல முடியும். தயவு செய்து திரு சகோதரர் கோபண்ணா அவர்கள் ஜல்லிக்கட்டு பத்தி, அவரு மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த யாரும் தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறதுக்கான அனைத்து அருகதைகளை இறந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்க 18 மாசத்துல வந்து செய்யலன்னு சொன்னீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இருந்து இந்த பிரச்சனைக்கு கருவாக இருந்தது அவர்களுடைய பிரச்சனை தான். அவர்கள் சரியாக கையாளலன்னு சொல்றது என்னோட ஜாயிண்ட் செக்ரட்டரி அஃபிடவிட் போட்டாரு, என்னோட டெப்டி செக்ரட்டரி அஃபிடவிட் போட்டாரு. நாங்க இன்னைக்கு கேக்குறோம், நோட்டிபிகேஷன் போட்டதையே நீங்க இன்னைக்கு வந்து ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ண முடியும்னு சொன்னா அதுல வந்து சரியான தீவிரத்தன்மை இல்லைன்னா அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகாரி அதுவும் அஃபிடவிட் கொடுக்கறத நீதிமன்றம் வந்து எப்படி வந்து ஒத்துக்கும்? இதெல்லாம் எப்படி ஒரு பதிலாக அவர்கள் சொல்ல முடியும்? அதனால இந்த உள்ளார்ந்த தன்மையோட பண்ணல, அரமனசோட பண்ணுனாங்க, அதுவல்ல தேர்தலுக்காக பண்ணுனாங்க, இதுவல்ல. நிச்சயமாக இதில் மக்களுக்கு வந்து மக்களுடைய உணர்வுகளுக்காக மத்திய அரசாங்கம் செஞ்சதான் இதுல ஓட்டு அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. இதை தாண்டி வரணுங்கிறதா எங்களுடைய முயற்சி. நன்றி வானதி. கோபனா, இன்னைக்கு கூட திரு ஜெயராம் ரமேஷ் இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அப்ப நீங்க காங்கிரஸ் தலைவர்களை எப்படி நீங்க இதுல புரிஞ்சுக்கிறது? அங்க இருக்கிற உங்களை ஜெயராம் ரமேஷை உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா அப்புறம் மற்றவர்களை நீங்க எப்படி குறை சொல்ல முடியும்? பாஜகவில் 2008 தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்டவர் மேனகா காந்தி, இன்றைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிறார். அங்க ஒரு மேனகா காந்தி இருக்கிற மாதிரி இங்க ஒரு ஜெயராம் ரமேஷ் இருக்கிறார். இவர்கள் சொந்த கருத்து, காங்கிரசின் கருத்து அல்ல. அவங்க சொன்னா அது வந்து கட்சி கருத்துன்றீங்க, நீங்க சொன்னா மேனகா காந்தி என்ன கருத்து? அந்த மாதிரிதான் காங்கிரஸ்லயும் இருக்கு. அது ஒரு பக்கம். நாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் EVK சொல்றதுதான் காங்கிரசின் கருத்து, தமிழ்நாட்டில் காங்கிரசின் கருத்து. அடுத்து ஒரு விஷயத்தை சொல்றேன். பசுவதை தடை சட்டத்தை ஆதரிக்கிற பாஜக தலைமை, தமிழ்நாடு பாஜக சொல்ல, தமிழ்நாடு தேசிய தலைமை
காளை மாடுகள் வதைப்படுவதையும் இந்துத்துவா கருத்தின் அடிப்படையில் தலைமை எதிர்ப்பதாக ஒரு பலமான கருத்து இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டு, அதுவும் காளைகள் பட்டியலிலிருந்து 2011 நோட்டிஃபிகேஷனிலிருந்து காளையை நீக்காமலேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுறாங்கன்னா இவர்களுக்கு உண்மையிலேயே இங்கே ஜல்லிக்கட்டு நடத்துகிற அக்கறை இருக்கான்னு மனசாட்சி உள்ள தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கணும். நன்றி கோபண்ணா. திரு பிரபு, உங்களுடைய கருத்துக்களாக நிறைவு கருத்துக்களாக ஏதாவது முன்வைக்க விரும்புறீங்களா? இதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் என்னவா இருக்கிறது? இப்பயாவது கேட்டீங்களே, கண்டிப்பா சொல்றேன். நேரம் ரொம்ப குறைவு, நிறைய விருந்தினர்கள் இருந்தனால எல்லாருக்கும் நேரம் குறைவாக இருக்கிறது. நீங்களும் 2011 நான் 2000 சொல்றேன் இருங்க. 2011 ஜிஓ தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம். அதில் தான் வந்து புல்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா சிறுத்தை, புலி, சிங்கம், குரங்கு, கரடியோட சேர்த்து புல்லை ஆட் பண்ணுறாங்க. அதனால் 2011 ஜிஓ தான் இந்த மொத்த பிரச்சனையில் ஒரு மிக முக்கியமான ஃபேக்டாக இருக்குது. அதை வச்சு தான் நம்ம இப்போ அடுத்தடுத்து இப்போ 2015 ஜிஓ இருக்குல்ல, 2016 ஜிஓ, இது வந்து எப்படின்னா நோட்டிஃபிகேஷனை அவங்க வந்து ஒரு டெக்னிக்கலாக பாஜக அரசு எப்படி சொல்லுதுன்னா, அது வந்து நாங்கள் வந்து வலு சேர்க்கிறோம், 2014 மே 7th ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வலு சேர்க்கிறோம், அதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு 4th டைரக்ஷனோட ஜல்லிக்கட்டு ரேக்லா ரேஸுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. 2 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் ரேக்லா ரேஸ் நடத்திக்கலாம், 15 மீட்டருக்குள்ளே ஜல்லிக்கட்டு நீங்கள் மாடு அடைஞ்சிக்கலான்னு. இதுதான் அங்கே இருக்கிற இப்போ தான் அதுக்கு முன்னாடி தான் நம்ம இருக்கோம். இப்போ கோர்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுக்குது, நோ ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ எங்களை மாதிரி நாங்கள் பீங் லாயர்ஸ், நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு வர்றவங்க, எங்களோட இது என்னென்னா, இதில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மேடம் கூட சொன்னாங்க, மிருக ஆர்வலர்கள் இந்த ஜல்லிக்கட்டை எதுக்குறவங்களுக்கு வந்து அவங்க தான் பாவம், அவங்க மட்டும் தனியாக ஆர்கியூ பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து எம்பிஸ், எம்எல்ஏஸு, மினிஸ்டர்ஸு, கவர்மெண்ட்லாம் ஆர்கியூ பண்ணுதுன்னு. அப்படி கிடையாது. இதில் வந்து பெனிஃபிஷியரி யார்? இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுல உண்மையாகவே சந்தோஷப்படுறத இங்குள்ள விவசாயிகளும் மாடு வளர்க்குறவங்களும். இவங்கள ஒரு பார்ட்டியாக அவங்க கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. பொதுவாக இவங்கள மொத்தமாக இக்னோர் பண்ணுறாங்க. அதுபோக இன்னொரு ஃபேக்ட், முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா, ரியாலிட்டியை வச்சு சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் கவர்மெண்ட் ஃபைல் பண்ண ரிவ்யூ பெட்டிஷன் வந்து அவர் சொல்கிற மாதிரி டிஃபெக்டில் கிடந்துச்சு, ரீப்ரசன்ட் பண்ணலன்றதெல்லாம் ஒரு ஹம்பக். அதை வந்து அதுக்கு வந்து ஆன்லைனில் எல்லாமே அப்டேஷன் இருக்குது. 2015 ஜனவரி 7ஆம் தேதி அந்த இது நம்பர் ஆயிடுச்சு. அதுலேருந்து 22/1/2015 அன்னைக்கு அந்த மேட்டர் லிஸ்ட் பண்ணதாக காமிக்குது ஆன்லைனில். பட் இது வந்து எல்லாமே சேம்பரில் நடக்கிற விஷயங்கள், ரிஜிஸ்ட்ரியில் நடக்கிற விஷயங்கள். அது வந்து வெளியில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது கோர்ட்டுக்கு. அதனால அங்கே வந்து மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இன்னைக்கு நீதிமன்றத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. இவன் முகுல் ரோத்தகி அட்டார்னி ஜெனரல் பேர் ஆனார், நாகேஸ்வர் ராவ்னு ஒரு பெரிய சீனியர் லாயர் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, ஷேவ்கன் ஆஃப் டே, நாகேஸ்வர் ராவ் 2 பேரும் அப்பேர் ஆனாங்க. இவங்க எல்லா பேரும் சொன்னது என்னன்னா, இந்த மேட்டரை ஹியர் பண்ணுங்க, பட் ஆனால் ஸ்டே கொடுக்காதீங்க. ஏன்னா ஸ்டே கொடுத்தீங்கன்னா அல்டிமேட்டாக வேற எதுவுமே இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் இப்போ ஸ்டே பண்ணுறது காஸ்ட் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்றது தான். நன்றி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. இதே உங்களுடைய நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். ராஜேஷ், உங்களுடைய நிறைவு கருத்துக்களை ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க. இப்போ வந்து இதில் வந்து இருவேறு கட்சிகளோட வேறுபாடுகள் இல்லாமல், இதில் இந்த கட்சி நான் செஞ்சுருந்தா நடந்திருக்கும், அந்த கட்சி நான் செஞ்சுருந்தா நடந்திருக்குன்ற வேறுபாடுகள்லாம் இல்லாமல், ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி மத்தியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மத்திய அரசுக்கும் சரி, இப்போ இந்த டிபேட்டில் உட்காந்துருக்க மேடம்கிட்டே நான் வலியுறுத்திக்கிறேன். இது உங்களுக்கு தெரியும், நீங்களே சொன்னீங்க, தமிழ்நாட்டில் மக்களாக மிங்கிலான ஒரு விஷயம், பயங்கர சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் நாட்கள் நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் உங்களை மாதிரி தலைமையில் உள்ளவங்க பிரதமர் அவர்கிட்ட வலியுறுத்தி இதுக்கு வந்து அவசர கால சட்டமாக தாக்கல் பண்ணியாவது மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நன்றி. திரு வள்ளிநாயகம், இறுதியாக உங்கள்கிட்ட தான் கேட்க வேண்டியது, இப்போ கட்ஜு சொல்ற மாதிரி இந்த விளையாட்டினுடைய பேரை மாத்திட்டு இதை நடத்திட முடியுமா? அதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்குதா? மிக மிக தவறான, அதாவது உங்கள் பேரை மாற்றினால நீங்கள் வந்து ஆள் மாறிட மாட்டீங்க. நேம் என்பது ஜல்லிக்கட்டுக்கு என்ன கன்சர்ன், உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தான் தடை விதித்திருக்கிறது, வேற பேர்ல நடத்த முடியுமா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஜல்லிக்கட்டு அடிப்படை சோர்ஸ்னா புல்லுங்கிற வார்த்தை. நீங்கள் எந்த புல் இல்லாமல் நீங்கள் பசு வச்சு நடத்திட்டு போங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆடு வச்சு நடத்திட்டு போங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். அது ஒரு ரொம்ப மிக மிக தவறான கருத்து.
நிச்சயமாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது